ஆண்டவரே, அந்த உம்மை அறிகிற அறிவு ஆண்டவரே உம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ளாக எங்களை நடத்தி செல்வதற்கு ஏதுவாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைகளில் ஒரு மாற்றங்கள் உண்டாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த வேத படிப்பின் ஆண்டவரே ஐயா, இந்த தொடக்கத்திலிருந்து ஆண்டவரே அப்பா முடிவு வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஆளுகை துதி வேளைகளில் இருந்தது போல தொடர்ந்தும் ஆண்டவரே உம்முடைய ஆட்கொள்ளுதல் இந்த இடத்தை நிரப்பும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற அடியேனையும் சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நீங்கள் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே நாங்கள் அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மீண்டுமாக இந்த மாலை வேளையிலும் கர்த்தரை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலும் நாங்கள் சுதந்தரிக்கத்தக்கதாகவும் நாங்கள் அந்த நித்திய ஜீவனை, மேலான ஆசீர்வாதமாகி அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாகவும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நாங்கள் அறிய வேண்டியதா இருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த மாலை வேளையிலே நாங்கள் எவ்வளவோ பிரயாசங்கள், எவ்வளவோ எங்களுக்கு பலவிதமான காரியங்கள், எங்களுக்கு வேலை காரியங்கள் இருக்கலாம், பல வேறு விதமான காரியங்கள், எங்களுடைய குடும்ப காரியங்கள் பல இருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லா வேலை பழுக்கள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனை அறிய வேண்டும் என்று வந்திருக்கிற எங்களை நிச்சயமாக அவருடைய வார்த்தை நிச்சயமாய் எங்களை பலப்படுத்தி இன்னும் இந்த ஆரோக்கியத்தின் ஆண்டிலே ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக எங்களை நடத்த வல்லதாக இருக்கிறது. ஆமென். ஆகவே நாங்கள் ஒருவரும் யோசிக்க வேண்டாம், என்ன வந்தது, என்ன ஏதோ பொழுதுபோக்குக்காக என்று அல்ல. நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளே வேதம் சொல்லுகிறது, படுகிற பிரயாசம் விருதாவாக போகாது, பிரயோஜனம் இல்லை என்று சொல்வதற்கு ஏதுவில்லாதபடி, அது பிரயோஜனம் இல்லை, ஏதோ வந்தம் எங்களுக்கு எந்த ஒன்றும் இல்லை என்று அப்படியான ஒரு கூடுகை அல்ல. தேவனுடைய நாமத்தினாலே கூடுகிற இப்படியான கூடுகைகள் நிச்சயமா ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவருடைய ஒரு தொடுதல், ஆண்டவருடைய ஒரு வழிநடத்தல் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வெளிப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே இந்த வேத படிப்பிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஆகவே சத்தியத்தை நாங்கள் ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை ஆவிக்குரிய ரீதியிலே உண்டாவதற்கும், நாங்கள் இந்த பூமியிலும் ஒரு சர்வ பிரகாரமாகவும் பலவிதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கும் எங்களுக்கு மிகவும் முக்கியமான காரியம் தேவனுடைய சத்தியம். இந்த தேவனுடைய சத்தியத்தை நாங்கள் அறியும் பொழுதுதான் சத்தியம், அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைகளிலே பலவிதங்களிலே எங்களுக்கு தேவையான விடுதலைகளை, தேவையான வெளிச்சங்களை, ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு எங்களை வழிநடத்த இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு நாங்கள் இன்னும் ஒரு விருப்பமும் வாஞ்சையும் எங்களுக்குள்ளே பெருகி கொண்டே இருக்க வேண்டும். என்றால் வேதம் சொல்லுகிறது, ஓசியாவிலே 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகிறார்கள். அப்ப தேவனுடைய ஜனங்கள் தேவனை அறியாததினாலே எவ்வளவோ வேதனைகளுக்குள்ளாக, எவ்வளவோ பின்னடைவுகளுக்குள்ளாக அவர்கள் தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அந்த ஜனங்கள், அங்கே ஆண்டவருடைய ஒரு மன குமுறல், என் ஜனங்கள் அழிவில்லா, அதாவது அறியாமையினாலே சங்காரமாகிறார், தேவனை அறியாததினாலே அங்கே சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலகத்திலும் கூட எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் பல அறிவுபூர்வமாக பல காரியங்கள் உச்சகட்டத்துக்கு அறிவு பெருத்து கொண்டு போனாலும் பல இடங்களிலே சில அடிப்படையான தங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அல்லது சில ஒரு சிறிய காரியங்களை கூட அறிந்து கொள்ளாததினாலே இன்றைக்கும் பல மக்களுடைய வேதனையான நிலைமைகள்,
அல்லது அவர்களை அடிமைப்படுத்தி மற்றவர்களுடைய அங்கே நடத்துகிற விடயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அறியாமையின் ஒரு காரியம் அங்கே வெளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆண்டவரை அறிகிற அறிவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். என்றால் அதில் தான் நாங்கள் எப்படி ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்குள்ளே வாழலாம் என்று சொல்லி தேவன் அவருடைய வார்த்தையிலே வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் அவருடைய ஆலோசனைகளை சொல்லுகிறபடினாலே அதை நாங்கள் அறிவதற்கு நாங்கள் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இங்கே ஓசியாலே சொல்லப்பட்டது போல என் ஜனங்கள் அறியாமையினாலே அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். ஆகவே தேவனை அறியாமல் போகும் பொழுது நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் குன்றிக்கொண்டுதான் போகும். ஆகவே தேவனை அறிய வேண்டும். இன்றைக்கு தேவனை அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கு வேத படிப்பிலே நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு அநேகரை கேட்டால் நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் நேரம் இல்லை என்பதற்கு அப்பால் அநேகருக்கு மனம் இல்லை, மனதில்லை. தேவனை அறிவதற்கு மனதில்லாமல் இருக்கிறார்கள். நேரம் இல்லை என்று அதாவது சொல்லுவார்கள், மனம் உண்டானால் இடம் உண்டு. அப்ப நேரம் ஒரு சாட்டுப்போக்கு அல்ல. நேரம் இல்லை என்ற காரியத்துக்கு பதிலாக மனதில்லாமல் இருக்கிறார்கள். தேவனை அறிய வேண்டுமே. வேதத்திலேயே ஆண்டவருடைய ஒரு 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 வேதனையான காரியத்தை உங்களுக்கு தெரியும். எருசலேமை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? அங்கே எப்படியாய் அந்த எருசலேமை பார்த்து கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளுக்குள்ளே அங்கே காத்து கொள்ளும் வண்ணமாக, அணைத்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் அந்த எருசலேமை நோக்கி அவருடைய அந்த கூப்பிடுதல்கள் இருந்த பொழுதிலும் அவர்கள் அந்த செவி கொடுப்பதற்கு, அதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு மனமில்லாமற் போன, மனதில்லாமற் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு சபையிலே சரி, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், இன்றைக்கு பலவிதமான சாட்டுப்போக்குகளை சொன்னாலும் இன்றைக்கு தேவனை அறிந்து கொள்வதற்கு, அந்த ஆரோக்கியமான காரியங்களை கர்த்தருக்குள்ளாக சுதந்தரித்துக் கொள்வதற்கு அநேகருக்கு மனதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் வேதமே அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நாங்கள் பார்க்கும்போது அவர் எருசலேமை பார்த்து பல 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 தடவை அவர் அணைத்த பொழுதிலும் அவர்கள் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பதற்கு, அங்கே அவருக்குள்ளாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனதில்லாமற் போயிட்டான். ஆமேன். இன்றைக்கு மனதோடு மனவாஞ்சியோடு தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருக்குள்ளாக அவர் நிச்சயமாய் அவருடைய வார்த்தையினாலே எங்களை இன்னும் ஒரு ஆரோக்கியமான நிலைக்குள்ளே கொண்டு போவார். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை வாசிப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17வது அதிகாரம். அப்போஸ்தலர், இது எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான், உற்சாகப்படுத்தும்படியாய் நான் இதை வாசிக்க விரும்புகிறேன். என்றால் கர்த்தருக்குள்ளாக கர்த்தரை அறிய வேண்டும் என்ற ஒரு மனம் இருக்குமா இருந்தால், தேவ பிள்ளைகள் ஒரு வாஞ்சை விருப்பம் இருக்குமா இருந்தால், நேரம் இல்லாமை என்ற ஒரு விடயம் வந்தாலும், எங்களுக்கு முடியாது, உடம்பு கொஞ்சம் சர்ரம் இயலாது போல இருக்கிறது என்றாலும் நிச்சயமாய் எங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை தேவனை அறிய வேண்டும், தேவனுடைய அந்த வேத படிப்புக்குள்ளே கடந்து போக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்குமா இருந்தால் நிச்சயமாய் அந்த நேரம் இல்லாமையையும் நாங்கள் நேரத்தை இதற்கென்று ஒதுக்கிக் கொள்வதற்கும், சர்ரத்தில் இயலாமை இருந்தாலும் நாங்கள் அதிலே ஒரு பலம் கொண்டவர்களாய் கடந்து வருவதற்கும் ஏதுவாய் இருக்கும். இங்கே பாருங்கள், அப்போஸ்தலர் 17:11 வாசியுங்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். இங்கே பெரேயா பட்டணத்தாரை குறித்து சொல்லப்படுகிறது. அவர்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய வாஞ்சையை கர்த்தர் அறிவார். நாங்கள் எங்களுடைய வாஞ்சை தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே இன்னுமாக எப்படி என்னுடைய ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளலாம்,
இந்த பூமியிலே எப்படியாக இன்னும் கர்த்தருக்குள்ளாக இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்று ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை என்னையும் உங்களையும் உயிர்ப்பிக்கிறதாக, அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைகளை இன்னும் ஒரு முன்னேற்றத்துக்குள்ளாக எங்களை நடத்தி செல்லுகிறதாகவே இருக்கும். இந்த பட்டணத்தார், பெரேயா பட்டணத்தார் அந்த தெசலோனிக்கே உள்ளவர்களை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தையை மனோவாஞ்சையாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை ஆராய்ந்து பார்த்ததினாலே அந்த தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் ஒரு வாஞ்சியோடு, கர்த்தர் நிச்சயமாய் அந்த வார்த்தை, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், அவன் வாழுவான், அவன் ஆரோக்கியத்துக்குள்ளாக நடத்தப்படுவான் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனோ வாஞ்சை எங்களுக்குள்ளே ஒரு மனம் உண்டாக வேண்டும். அந்த வாஞ்சை, விருப்பம் எங்களுக்குள்ளே பெருகும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தை எங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராகத்தான் கொண்டு போகும். ஆமேன். அவே நாங்கள் தேவனை அறியாதபடிக்கு அந்த வார்த்தையை குறித்த ஒரு 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 விருப்பம் இல்லாமல் இருப்போமா இருந்தால், நாங்கள் ஓசியாலே வாசித்தது போல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமா, அறிவில்லாமல் அதை அறியாமல் போகும் பொழுது எங்களுக்குத்தான் பின்னடைவு, எங்களுக்குத்தான் கஷ்டமான சூழ்நிலைகள் உண்டாகும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு வந்திருக்கிற நாங்கள் இந்த தெசலோனிக்கேல், அந்த பெரேயா பட்டணத்தாரை போல நாங்கள் இன்னும் ஒரு நற்குணசாலிகளாய், இன்னும் ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் என்னையும் உங்களையும் இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை இந்த நாளிலும் இன்னுமாய் எங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் கூட இன்றைய நாள் வேத படிப்பின் காரியங்களுக்குள்ளே கடந்து செல்லலாம். நேற்று, அதாவது சென்ற வேத படிப்பின் கடைசியிலே நாங்கள் படித்திருந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டுமாயிருந்தால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அல்லது தேவன் வெறுக்கிற காரியங்களுக்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்க வேண்டும், இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தானியேலுடைய புஸ்தகத்திலிருந்து, தானியேல் எப்படியாக அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு சிறை பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த மனுஷன் கர்த்தருக்குள்ளாக, அங்கே மற்றவர்கள் இல்லையே, தான் தனியே இருக்கிறனால இன்னும் ஒரு 3 நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் அதை அசட்டை பண்ணாதபடிக்கு அங்கே சிறை பிடித்து கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த இடம் ஒரு பயமுறுத்தலான இடமாக இருந்தாலும், அங்கே அந்த தேவனுடைய மனுஷன் எப்படி தேவனுக்கு பிரியமில்லாத அந்த ராஜாவின் போஜனத்தினாலும் அந்த திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தீர்மானம் பண்ணி அதன் அடிப்படையிலே அங்கே அவன் வாழ்ந்தான். அவனுடைய காரியங்கள் நடைமுறையாக அவன் செயற்பட்டான். அவன் எப்படியாக ஒரு ஆரோக்கியமானவனாக, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சர்ற பிரகாரமாகவும் ஒரு ஆரோக்கியம் உள்ளவனாக அந்த இடத்திலே இருந்தான் என்று சொல்லி நாங்கள் அதை குறித்து பார்த்தோம். அவை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு எங்களுக்கு ஆரோக்கியத்தின் ஆண்டு, எங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி எங்களை குணமாக்கி எங்களுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி தேவன் இந்த ஆண்டை எங்களுக்கு ஆரோக்கியத்தின் ஆண்டாக பிரகடனப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டை ஆரோக்கியத்தின் ஆண்டென்று கர்த்தர் பிரகடனப்படுத்தி விட்டார். அப்ப எங்களுக்கு ஆரோக்கியம்தான் என்று சொல்லி அப்படியே நாங்கள் இருந்து விட முடியாது. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நிபந்தனைகளோடு, அவருடைய வழிகள் எங்களுக்கு எப்படியா இந்த ஆரோக்கியங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லலாம் என்று சொல்லி கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைகளோடு தான் இருக்கிறது. எப்படி நடந்தால் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு உரித்தாகும், இதை நீங்கள் இதன் அடிப்படையில் சுதந்தரிக்க முடியும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை விசேஷமாக இந்த ஆண்டு எங்களுக்குள்ள இன்னும் இந்த ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படத்தக்கதாக
இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பல தேவனுடைய ஆலோசனைகளை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாங்கள் உபவாச கூடுகையிலும் மற்றும்படியான கூடுகையிலும் படித்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலே நாங்கள் வேத படிப்பிலும் நாங்கள் எப்படியாக படிக்கிறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவன் வெறுக்கிற காரியங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாதது என்ன, தேவன் வெறுக்கிற காரியம் என்ன என்பதையும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் தெரிந்த அல்லது நாங்கள் இதுவரைக்கும் இந்த ஆண்டிலே பல காரியங்களை குறித்து வேதத்தை அதாவது தேவனுடைய செய்திகளை கேட்டிருக்கும். இதெல்லாம் ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய பிரகாரமான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அல்லது அது எல்லாம் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கெடுக்கும், இது நல்லதல்ல என்று சொல்லி பல காரியங்களை பார்த்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நான் சொல்லுகிறேன். இப்ப இது தானியேலுடைய காரியம் கூட, அவனும் எப்படி தேவனுக்கு பிரியமில்லை, இதெல்லாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிரான காரியம், இது பரிசுத்தத்துக்கு எதிரான காரியமா இருக்கிறபடியா இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை இது எங்களுக்குள்ள ஏற்படுத்தாது என்று சொல்லி அந்த ராஜாவின் போஜனமும் ராஜாவின் திராட்சரசம் எப்படியாக அது கொண்டு வரப்படுகிறது, தேவனுக்கு பிரியமில்லாத முறைகளிலே அவைகளை கொண்டு வரப்படுகிறபடினாலே, அதை அங்கே அவர்கள் மத்தியிலே கொண்டு வரப்படுகிறபடினால அதை அவன் தவிர்த்ததினாலே தேவனுக்குள்ளான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் பல காரியங்களை பார்த்திருக்கிறோம். பொறாமைப்படக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது, புறங்கூறக்கூடாது, இப்படி இச்சைகள், இப்படி வேதத்திலே பல காரியங்கள் என்னுடைய உங்களுடைய ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிறதாக இருக்கிறது. அதனாலே ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த ஆண்டிலே எங்களுக்குள்ளாக இன்னும் அது பலனாக இருப்பதற்கு தேவனுக்கு பிரியமில்லை என்று சொல்லி எங்களுக்கு எவ்வளவோ காரியங்கள் தெரியும். ஆனால் இன்னும் படிக்கத்தான் போகிறோம். தெரிந்த காரியங்களுக்கு தேவன் விருப்பமில்லை, இது பிரியமில்லை என்று சொல்லுகிற காரியங்களுக்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் அடிப்படையிலே நாங்கள் எப்படியாக தேவனுக்கு பிரியமில்லை, தேவனுக்கு விருப்பமில்லை என்று சொன்ன விடயத்துக்கு ஆதாம் ஏவாள் எப்படி நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்க புசிக்க கூடாது என்று சொன்ன பொழுது அதை அவங்க புசித்தாங்கள். அதனாலே எப்படி ஒரு ஆரோக்கியம் அற்ற ஒரு சூழ்நிலை இந்த பூமியிலே வெளிப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்தோம். அதன் அடிப்படையில் எப்படியாக அதுக்கு பிற்பாடு இந்த பூமியானது சபிக்கப்பட்டதாக எப்படி அங்கே காரியங்கள் வெளிப்பட்டது என்பதையும் நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த நாளிலும் கூட நான் பல காரியங்களை சென்ற முறையிலே சொல்லி இருக்கிறேன். தாவீதினுடைய ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையிலே எப்படி அந்த இச்சை என்ற காரியம் வெளிப்பட்டதினாலே அந்த 51வது சங்கீதம் நினைக்கிறேன், அதிலே எப்படி அவனுடைய ஆரோக்கியம் அற்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலவரங்களை அந்த வார்த்தைகளை நாங்கள் படிக்க முடியும். எப்படியாக அவன் கர்த்தருக்குள்ளாக ஜெபிக்கிறதை குறித்து காரியங்கள் தன்னை விட்டு பரிசுத்த ஆவியை எடுத்து போடாதையும் என்றெல்லாம் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இச்சை எங்களுக்கு இன்னொருவர் மீது, ஒரு ஆண் மீதோ பெண் மீதோ வருகிற இச்சை கூட ஒரு தவறான இச்சைகள் தேவனுடைய பிள்ளைகளை அது ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றது அல்ல. நாங்கள் அந்த இச்சைகளோடு தவறான ஒரு பார்வைகள் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால் அது ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய மனுஷன் அல்ல. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இவைகளை நான் சென்ற முறையில் சொல்லி இருந்தேன். ஆகாத சம்பாசனைகள் கூட ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய மனுஷனுக்குரிய விடயம் இல்லை. அப்ப இதெல்லாம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் மிகவும் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப நாட்கள் எவ்வளவுத்திற்கு பொல்லாதவைகளாகவே மாறிக்கொண்டு போகிறது. இன்றைக்கு இருப்போமா, அடுத்த மணித்தியாலும் இருப்போமா, நாளைக்கு இருப்போமா என்பது தேவனுடைய பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும். அப்படியான ஒரு பொல்லாத நாட்கள், வேதனையான ஒரு நாட்கள்ல இருந்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த நாட்களிலே தானே கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பிசாசானவன்
எப்படி எவனை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிற அவனுடைய காரியங்கள் எங்களுக்குள்ளே கடந்து வந்துவிடும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், நாட்கள் பொல்லாதவைகள். அந்த பொல்லாதவன், அந்த பொல்லாங்கு செய்கிறவன், வஞ்சிக்கிறவன் என்னையும் உங்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய், இந்த ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கத்தக்கதாக அவனுடைய திட்டங்களும் அவனுடைய தந்திரங்களும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் இந்த காலங்களை, இந்த நாட்களை கர்த்தருக்குள்ளாக ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இல்லை மறுப்பு நாங்கள் தெரிவித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக வருகிற காரியங்களுக்கு நான் மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு தலைப்பிலேயே இன்றைக்கு நான் என்கிற சுயத்திற்கு மறுப்பு தெரிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் என்று சொன்னால் என்னை முன்னிலைப்படுத்தி நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் எல்லாவற்றையும் எனக்கு செய்யறதுக்கு பலன் இருக்கிறது, என்னாலே அல்ல, நான் இல்லை என்று சொன்னால் இதை ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி நாங்கள் கூடுகிற ஒரு கூடுகையிலேயோ அல்லது ஒரு குடும்பத்திலேயோ தேவனுடைய பிள்ளைகளையே நாங்கள் எங்கெல்லாம், அது எங்களுடைய வேலை காரியங்களாக இருக்கலாம், நாங்கள் எங்களை முன்னிறுத்தி நாங்கள் பேசுவோமா இருந்தால் நான் 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 என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் அந்த நான் என்ற சுயத்திற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொன்னால் என்னை ஒரு பொருட்டாக எண்ணி என்னை நான் தான் இதெல்லாம் எனக்கு இது பெரிய பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நான் செய்து விடுவேன், நான் இல்லையென்றா இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்கள், நான் தான் அங்கே எல்லாம் வர வேண்டும். இப்படி தேவ பிள்ளைகளே பேசுவது, நடப்பது, காரியங்களை என்னை முன்னிலைப்படுத்தி, அதாவது கர்த்தரை நாங்கள் முன்பாக நிறுத்தாமல், கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பேசாமல், தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்தி நாங்கள் செயற்படுவோமா இருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. நாங்கள் ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வர வேண்டுமா இருந்தால் நான் என்று பேசுகிற, செய்கிற அல்லது என்ன விடயங்களா இருந்தாலும் என்னை முன்னிலைப்படுத்தி நான் கர்த்தரை விட்டு தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் எதையும் நாங்கள் எங்களை ஒரு பொருட்டாக எண்ணி நாங்கள் வைத்து செயற்படுவோமா இருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஏற்றது அல்லாத காரியம். இது சில வேளைகளிலே நாங்கள் நான் என்று சொல்லி பேசுவது நாளாந்த எங்களுடைய வார்த்தை பிரயோகமாக இருக்கிறது. ஆனால் சில வேளைகளே நாங்கள் நான் என்று பேசுவது கர்த்தரை நாங்கள் முன்னிறுத்தவில்லை என்று அப்படி அநேகர் வந்து ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், கர்த்தர் தான் என்பது தெரியும், நிச்சயமாக அதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் சிலர் அல்லது நாங்கள் கூட சில நேரங்களிலே சில இடங்களிலே எங்களை முன்னிறுத்தி நான் செய்வேன் நான் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே நான் யார் என்று தெரியுமா, இப்படியெல்லாம் என்னை நான் முன்னிலைப்படுத்தி நான் என்று சொல்லி எந்த இடங்களில் எல்லாம் தேவ பிள்ளைகளே நாங்கள் செயற்படுகிறோமோ நாங்கள் யோசிக்க வேண்டும் அல்லது அதிலே சிந்திக்க வேண்டும். அது ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. என்றால் யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் சிறுகவும் அவர் பெருக வேண்டும். இப்ப நான் சிறுக வேண்டும், என்னை ஒரு பொருட்டாக எங்களுக்கு எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை எண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் என்று சொல்வது என்றால் என்ன, எனக்கு ஆண்டவர் இல்லை, நான் தான், என்ற பிரயாசம்தான், நான் தான் இதற்காக செயற்பட்டேன், நான் தான் இதை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினேன், நான் தான் இந்த வேலையை எடுத்தேன். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் மாற்றிக்கொள்வோம் கொஞ்சம். என்றால் இந்த ஆண்டு எங்களுக்கு ஆரோக்கியத்தின் ஆண்டு என்று சொல்லி இருக்கிறபடினால் ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன, நான் என்ற அந்த சுயத்தை நாங்கள் வெறுக்க வேண்டும் அல்லது அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் எப்படி, நாங்கள் கர்த்தரை முன்னிறுத்தி
கர்த்தருக்குள்ளாக. இன்றைக்கு நானும் நீங்களும் நிற்கிறோம் என்றால் எங்களுடைய ஒரு பலன் அல்ல. இதெல்லாம் நான் என்று சொல்லி பேசுவோமா இருந்தால் நான் என்னுடைய பலத்தினாலே நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன், இன்றைக்கு இப்படி இருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் உழைத்தேன், இன்றைக்கு பிள்ளைகள் நல்லா இருக்கிறார்கள் என்று பேசுவதை விட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர், இதற்கெல்லாம் சில வேளை உலகத்தில் இருக்கிறவர்கள் இதை எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்கிறவர் தெய்வம்தான், எல்லாவற்றையும் சுகம் கொடுக்கிறவர் தெய்வம்தான், காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர் தெய்வம்தான் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கலாம். இன்றைக்கு அறிந்திருக்கிற நானும் நீங்களும் எப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் இந்த ஆரோக்கியத்தின் ஆண்டிலே நான் என்பதை அந்த சுயத்துக்கு மறுப்பு தெரிவித்து என் கர்த்தர் தான் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு ஒரு வேலை இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இப்படியெல்லாம் நான் ஒரு சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொன்னால், நான் அல்ல, கர்த்தர் தான் என்னை வாழ வைத்திருக்கிறவர், கர்த்தர் தான் எனக்கு நல்ல சுகபலத்தை தந்திருக்கிறவர், கர்த்தர் தான் இன்றைக்கு சமாதானமாய் வைத்திருக்கிறவர், கர்த்தர் தான் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை எங்களுடைய பேச்சுக்கள் வர வேண்டும். இதனாலே கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்ப இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பேச்சுக்களை மாற்றுவோம். சில வேளை நான் சொன்னது போல எங்களுடைய நாளாந்த வார்த்தை பிரயோகம், இன்றைக்கு நான் அங்கே போனேன், நான் அப்படித்தான் கதைக்கும் பொழுதே நான் என்று பேசுகிறேன். ஆனால் இது கர்த்தருக்குள்ளாக எப்படி எங்களுடைய நினைவுகளில் பேசுகிறோம் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் சில வேளைகளிலே சில சூழ்நிலைகளிலே நாங்கள் எப்படியாக எங்களையே முன்னிறுத்தி இது நான் தான் என்று சொல்லி நாங்கள் பேசாதபடிக்கு கர்த்தரை முன்னிறுத்தி, இதுதான் ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை. அங்கே பவுல் சொல்லும் பொழுது கூட பல வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான். கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இனி நான் அல்ல, இப்படித்தான் இருக்க வேண்டும். நான் அல்ல, எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு வேலைகள் செய்வதற்கு கூட கர்த்தர் தான் பலன் தருகிறார். எங்களுக்கு வேலைகளை தருகிறது கூட கர்த்தர் தான், எங்களுக்கு பிள்ளைகளை தருகிறது கூட கர்த்தர் தான், படிப்பதற்கு ஞானத்தை நாங்கள்லாம் படிக்கிறோம், ஆனால் அதற்கான உற்சாகம் ஞானங்கள் இதை தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை நாங்கள் முன்னிறுத்தி, ஆண்டவர் தான் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தருகிறவர் என்ற அந்த வார்த்தைகள், அந்த அறிக்கைகள் எங்களுடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, இது நான் சொன்னது போல கர்த்தருடைய கிருபையிலேயே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் என்றால், அதாவது எங்களுடைய குடும்பத்தில் கூட நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கலாம். நான் சொல்றபடியா நீ செய்ய வேண்டும், நான் சொல்றபடிதான் நீ எல்லாவற்றையும் நீ நடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த இடத்திலே நான் என்று சொல்வதை விட கர்த்தருடைய கிருபையிலே என்னை இந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவனா வைத்திருக்கிறபடினால், கர்த்தருடைய அந்த கிருபையிலே இன்றைக்கு இந்த இடத்திலே அல்லது இந்த குடும்பத்திலே நான் உங்களுக்கு இப்படியாக சில காரியங்களை ஒழுங்குபடுத்தும்படியாக சில கீழ்ப்படிவுகளுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்வது கூட தேவனுடைய பிள்ளைகள் இப்படி பேசுவது எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டுகிறதாக இருக்கும். ஆமென். ஆகவே எங்கும் கூட ஒரு ஊழியத்தை செய்தாலும், நான் அந்த ஊழியத்தை செய்தேன், என்னாலே நான் வராட்டி இந்த ஊழியம் இப்படியே எல்லாம் நின்று போயிருக்கும், இப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை நான் என்று அந்த பேசுகிற அந்த சுயத்துக்கு நாங்கள் மறிக்க வேண்டும். கர்த்தரை முன்னிறுத்தி கர்த்தருடைய கிருபையிலே இப்படி எல்லாம் நாங்கள் செய்ய கர்த்தர் பலன் தந்தார் என்றுதான் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அங்கே நான் என்று பேசிக்கொண்டு இருப்பேன் என்றால் அதில் அநேகருக்கும் இடரலாகவே போகும், அநேகருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மைகள் உண்டாகும், அநேகருக்கு தேவனுடைய பிள்ளைகளை தங்களை குறித்தே ஏதோ தங்களாலே முடியாது என்று சொல்வதற்கு ஒரு விரக்தி நிலைகளுக்குள்ள கூட போகலாம்.
ஆனால் கர்த்தரை முன்னிறுத்துவோமானால், கர்த்தருடைய கிருபையிலே, கர்த்தருடைய பலத்திலே, கர்த்தருடைய அந்த வழிநடத்தலிலே இப்படியெல்லாம் இந்த காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம், ஊழியங்களை செய்திருக்கிறோம், குடும்பமாய் இருக்கிறோம் என்று பேசும் பொழுது நிச்சயமாய் மற்றவர்களும் கர்த்தருக்குள்ளாக அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு, அவர்களுடைய வாழ்க்கைகளிலும் ஒரு ஆரோக்கியங்கள், ஆசீர்வாதங்கள் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் பல காரியங்களை சொல்லுகிறார். அங்கே சொல்லும் பொழுது சில காரியங்கள் அங்கே, அதாவது என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப எப்படி எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார்? என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே. அல்லேலூயா. சில வேளை நாங்கள் எழுந்த மானத்திலோ அல்லது ஏதோ ஒரு நாங்கள் வழக்க பேச்சு, நான் எனக்கு பலன் உண்டு, நான் செய்வேன், என்னால் முடியும். உலகத்தில் சொல்லுவார்கள் உன்னால் முடியும் தம்பி என்று. ஆனால் அப்படி அல்ல. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன். பவுல் சொல்கிற என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே. இதுதான் ஆரோக்கியமான ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய பேச்சு. இந்த இப்படி பேசுவோமா இருந்தால் ஆண்டவருடைய அந்த ஆரோக்கியமான ஆசீர்வாதங்களை கூட நாங்கள் சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு மன்னிப்பதற்கு என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த சில வேளையில் சில காரியங்களை எங்களுக்கு முடியாதென்று ஒரு சூழல் வரும் பொழுது அதில் கூட என்னை நான் முன்னிலைப்படுத்துவேன் என்றால், நான் என்று சொல்லி ஒரு இடத்திலே நான் வைத்துக் கொள்வேன் இருந்தால் சில காரியங்களை கூட என்னுடைய ஸ்தானம் என்ன, அல்லது அவர் இப்படி செய்தார், நான் ஏன் போய் அவருக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும், அவரை ஏன் மன்னிப்பு, இதெல்லாம் நான் என்ற அந்த விடயம் தேவனுடைய பிள்ளைகள் அந்த சுயம் எங்களுக்குள்ளே இருப்பதனால்தான் அந்த ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் முன்னேற முடியாதபடி அங்கே காரணமாக இருக்கிறது. ஏன்னா நானேன் இவர்கிட்ட போகணும், நானேன் தாழ்த்த வேண்டும், நானேன் இவரை போய் கதைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு மன்னிப்பதற்கோ அல்லது ஒருவரை விசாரிப்பதற்கோ எங்களை தாழ்த்துவதற்கோ இன்றைக்கு நான் என்னுடைய ஸ்தானம், நான் எவ்வளவுத்துக்கு இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் எப்படி இப்படி ஒரு கீழே இருக்கிறவருக்கு நான் போய் எப்படி கை கொடுப்பது, அவர் வரட்டும், இதெல்லாம் நான் என்ற அந்த ஒரு சுயம் இருப்பதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க முடியாதபடி, தாழ்த்த முடியாதபடி இன்றைக்கு அநேகருக்குள்ளாக இருக்கிறபடியும் இது ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் என்னை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. அதுதான் நான் இப்படி இருக்கிறேன், நான் பெரியாள், நான் உயர்ந்தவர், நான் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறேன், நான் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னை ஒரு பொருட்டாக எண்ணி தேவன் பிள்ளைகளே நாங்கள் இருப்போமா இருந்தால் அங்கே நாங்கள் மன்னிக்க முடியாதவர்களாக, மற்றவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க முடியாதவர்களாக, மன்னிப்பு கொடுக்க முடியாதவர்களாக, தாழ்த்த முடியாதவர்களாக, இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை அநேக காரியங்களை அலட்சியம் பண்ணுகிறவர்களாகவே நாங்கள் போய்விடுவோம். இதற்கெல்லாம் காரணம் நான் என்ற அந்த சுயம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறபடினால். அப்ப அந்த நான் என்றதை விட்டுவிட வேண்டும். நான் என்றதை சிறுகி இயேசு பெருக வேண்டும், அவருடைய காரியங்கள் பெருக வேண்டும். எங்களை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. என்றால் ஏன் எங்களை தேவன் தான் எங்களை வாழ வைத்திருக்கிறார், ஆண்டவர் தான் இன்றைக்கு எங்களை உயிரோடு வைத்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார், இன்றைக்கு இப்படியான ஒரு தேசத்தில் வைத்திருக்கிறார் என்றால் தெய்வம் தான். அதை விட்டு தேவனுடைய பிள்ளைகளே நான் எங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன், நான் இப்படி வேலையில் இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறவர்கள்லாம் நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபையிலே உங்களை தாழ்த்தி கர்த்தருக்குள்ளாக வழி நடக்கிறவர்கள். இதெல்லாம் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் என்ற அந்த சுயம் மறிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதையும் எந்த காரியத்தை செய்ய வெளிக்கிட்டாலும் அவராலே, ஆண்டவரே உம்மாலே, அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன், அப்படி பேச வேண்டும். நான் செய்வேன்,
சில வேளை உற்சாகத்திலே பேசுகிறோம், ஆனால் ஆண்டவருக்குள்ளாக இதுதான் ஆண்டவருடைய விருப்பமா இருக்கிறது. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் கர்த்தரை முன்னிறுத்தி அவருடைய பலத்திலே தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் செயற்பட வேண்டும். அல்லேலூயா. நான் என்ற அந்த விடயத்துக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நான் என்ற இந்த விடயம் எங்களை தாழ்த்த விடாது, எங்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்த விடாது. தேவனுக்குள்ளாக எங்களுக்குள்ளாக செயற்பட வேண்டிய பல காரியங்களை அங்கே தடுத்து நிறுத்துவதற்கு ஏதுவாகவே இந்த நான் என்று சொல்லுகிற காரியம் எங்களை ஒரு பொருட்டாக நாங்கள் அதாவது எண்ணுவதற்கு மிஞ்சி, எண்ணுவதென்று சொன்னால் கர்த்தர் தான், ஆண்டவர் தான். ஆண்டவர் இல்லை என்றால் இது உலக மனுஷனுக்கும் தெரியும். ஆனால் ஒரு உயர்வு வந்தவுடன், ஒரு மேலான காரியம் வந்தவுடன் அவைகளெல்லாம் மறைந்து நான் இதை செய்வேன், நான் இப்படி என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் வந்திருக்கிறது ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் எங்களுக்குள்ளே இன்னும் பெருக வேண்டும். இன்னும் ஆரோக்கியமான வாழ்க்கைகள் எங்களுக்குள்ளே கட்டப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தரை முன்னிறுத்தி தேவ பிள்ளைகளே நாங்கள் பேசுவோம், நாங்கள் நடப்போம். அவர்தான் எல்லாவற்றுக்கும் காரணர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் காரணர் என்று சொல்லி அவரையே முன்வைத்து நாங்கள் பேச வேண்டும். அல்லேலூயா. சரி, நான் சில சம்பவங்களை சொல்லி நான் சீக்கிரமாய் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். வேதத்திலே உங்களுக்கு தெரியும், நான் என்று சொல்லி பல தேவனுடைய மனுஷர்களாக இருக்கலாம், தேவனுக்குள்ளாக செயற்பட்ட சிலருடைய காரியங்கள் எப்படியான ஒரு விழுகைக்குள்ளும் ஒரு ஆசீர்வாத கெடுதல்களுக்குள்ளும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை எட்ட முடியாதவர்களாக போனது என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நான் சொன்ன உடனே உங்களுக்கு சில சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டுமானால், கர்த்தருடைய வருகை வருமட்டும் இந்த பூமியில ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டுமானால், நான் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே பேசுவதையும் செயற்படுவதையும், நான் அதை செய்வேன் இதை செய்வேன், என்னாலே அன்றி இதென்றும் செய்ய முடியாது என்று எங்களையே முன்னிறுத்தி நாங்கள் பேசாதபடி, நடக்காதபடி, சிந்திக்காதபடி, காரியங்களுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளே எங்களை விட்டு கொடுப்பதற்கு எங்களை மறக்காதபடிக்கு அந்த நான் என்ற சொல்வதற்கு மறுப்பு தெரிவிப்போம். என்றால் நான் சொன்னது போல நான் அநேக காரியங்களை சொன்னேன், சொல்ல சொல்ல திருப்ப சொல்றேன் என்று யோசிக்க வேண்டாம். ஏன்னா அந்த நான் என்று சொன்னால் இன்றைக்கு நான் சொன்னது போல பல காரியங்கள் அநேகரை மதிக்காதவர்களாக, அநேகருக்கு மன்னிப்பு கூட கொடுக்க என்றால் நான் எவ்வளவு பெரியாள், நான் எவ்வளவு உயர்ந்தால், நான் எந்த பதவியில் இருக்கிறேன், நான் எந்த அந்தஸ்தில் இருக்கிறேன், இவர்களுக்கெல்லாம் நான் என்னென்று போய் மன்னிப்பு கேட்கிறது. இன்றைக்கு இதெல்லாம் நான் என்ற அந்த ஒரு அகங்காரம், நான் என்ற அந்த அந்த ஒரு எங்களை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொண்டிருப்பதனாலே இன்றைக்கு அநேகர் ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை அங்கே பெற்றுக்கொள்ள முடியாதபடி, அவர்களுக்குள்ளே இன்னும் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை வளர விடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறது. அல்லேலூயா. சரி, நாங்கள் ஏசாயா புஸ்தகம் நான் என்ற அந்த சுயத்துக்கு மறுப்பு தெரிவிக்காமல் ஆவிக்குரிய ஆரோக்கிய வாழ்க்கையை இழந்த சில சம்பவங்களைத்தான் நான் சொல்ல போகிறேன். இதை வாசிப்போம். உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். ஏசாயா 14:13 வாசிங்க. 13-15 இது தூதனை குறித்து சொல்லப்படுகிற காரியம். தெரிந்த பகுதி தான், வாசிப்போம், எங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். ஆமென். பாருங்கள், எப்படியாக அங்கே தேவனுக்கு ஆராதனை செய்த அந்த தூதன் எப்படியாக தன்னை ஒரு பொருட்டாக எண்ணி அவன் என்ன பேசுகிறான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும்,
நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் அங்கே நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. பாருங்கள், எப்படி இருதயத்தில் சொன்னதையே கர்த்தர் கேட்டார். நான் என்று சொல்லி, நான் தேவன்தான் அவனை எப்படியாக ஒரு ஆராதனை செய்யும்படியாக தேவனே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த அந்த தூதன் எப்படி தேவனுக்கு விரோதமாக தேவனை மீறி நான் இதெல்லாம் உயருவேன் நடப்பேன் என்று இருதயத்திலே சொன்னதையே கர்த்தர் எப்படியாக அந்த காரியத்திலே அது ஒரு வேதனையான காரியமாக அந்த தூதனுக்கு மாறினது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் சொல்லப்பட நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அல்லேலூயா. அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியாகவே எழுதப்பட்டிருக்கிறது. நான் என்பதை நாங்கள் பேச வேண்டாம். கர்த்தரங்களை ஆசீர்வதித்தவுடன், கர்த்தரங்களை உயர்த்தினவுடன், கர்த்தரங்களை ஒரு நல்ல நிலைமைகளுக்குள்ளே கொண்டு வந்தவுடன் நான் அப்படி போவேன், நான் எங்களுடைய விசேஷமாய் எங்களுடைய ஒரு சுய புத்தியிலே சாய்ந்து நாங்கள் செயற்படுவது கூட அது நான் ஒரு சுயமாய் ஒரு முடிவெடுத்து போகிற முடியும். அதை கூட கர்த்தர் அந்த அந்த காரியங்கள் ஒரு எங்களுக்கு வேதனையாகவே மாறும். நான் என்ன சொல்ல வருகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எந்த நிலையிலும் எங்களை வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் எல்லாம் கர்த்தர் தான் எங்களுக்கு இதற்கு காரணம். கர்த்தரே எங்களை இப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு மகிமையாக எங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர நான் 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 என்று சொல்லி மற்றவர்களை அடக்கவோ மற்றவர்களுக்கு விரோதமாய் எழும்பவோ அல்லது ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யவோ கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் முயற்சிக்க வேண்டாம். ஆமென். இந்த தூதனுடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும். இருதயத்திலே சொன்னான், நான் என்ற அந்த அந்த சுயத்துக்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எந்த நிலையிலே வருகிறதோ அந்த நான் செய்வேன், நான் எடுக்கிறதான் முடிவு என்று இப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நாங்கள் தவறு இருக்கிறோமோ இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். அந்த நான் என்ற அந்த சுயத்துக்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்காதனால்தான் நான் என்று சொல்லி என்னை முன்னிலைப்படுத்தி பல காரியங்களுக்குள்ளாக போய் பல காரியங்கள் ஒரு வேதனையாக மாறி இருக்கிறது. அவை நான் என்ற அந்த சுயத்தை நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளே எங்களுக்குள்ளே வரும் பொழுது மறுப்பு தெரிவிக்கும். இல்லை, கர்த்தர் தான் எங்களுக்கு எல்லாமே. அவரை சார்ந்துதான் நாங்கள் எந்த காரியத்திலும் ஒரு முடிவெடுக்க வேண்டும். அல்லது நான் முடிவெடுத்தால் அது முடிவெடுத்ததுதான், அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒரு தியானித்து வேதத்தின் ஆலோசனைகள் என்ன என்று சொல்லி அப்படியாக நாங்கள் முடிவெடுப்போம், ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியாக நாங்கள் செயற்படும். அதுதான் ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. சரி, இந்த சம்பவங்களை நான் சீக்கிரமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு புரியத்தக்க. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நான் என்பதை எப்படியாக நாங்கள் விட்டுவிட வேண்டும். நான் என்று பேசாதபடிக்கு, நான் என்பதை நாங்கள் முன்னிலைப்படுத்தாதபடி கர்த்தரை நாங்கள் முன்னிலைப்படுத்தி எங்களை ஒரு பொருட்டாக எண்ணி நாங்கள் வாழாதபடிக்கு கர்த்தர் தான் என்று சொல்லி நாங்கள் வாழ்வோமாயிருந்தால் எல்லா நிலைகளிலும் ஒரு ஆரோக்கியமான வாழ்வு, ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக எங்களுக்குள்ளே உண்டாகும். பாருங்கள், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஒருவரை மன்னிக்க முடியாவிட்டாலும் அல்லது ஒரு மன்னிப்பு கொடுப்பதற்கு கூட அல்லது சொல்லுகிற ஒரு ஆலோசனையை ஒரு 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 சிறுவரோ அல்லது அவருக்கு கீழான ஒருவர் ஒரு ஆலோசனையை சொல்லும் பொழுது கூட அதை கேட்பதற்கு தன்னை விட்டு கொடுக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஒரு அவருக்குள்ளே இவர் யார் சொல்லுகிறது, எனக்கு இவர் யார் சொல்லுகிறது என்ற அந்த நான் என்ற அந்த சுயம் இருப்பதனாலே இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் கடினப்பட்டிருக்கிறது. அநேகருடைய இருதயங்கள் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்காதபடிக்கு அங்கே கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் இவர் சொல்லி நான் கேட்க வேண்டுமா, இதெல்லாம் நான். ஆகவே பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நாகமானை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம்
அவனும் கூட பெரிய பராக்கிரமசாலி, யுத்த வீரன். அங்கே எப்படியாக அங்கே அந்த பட்டணத்திலே பெரிய ஒரு மனுஷனாக ரட்சிப்பு அந்த அந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்தவன் என்று சொல்லி, அந்த நீங்க 2 ராஜாக்கள் வீட்டை போய் பாருங்கள், 5வது அதிகாரத்திலே அங்கே 1வது வசனத்திலிருந்து பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. நான் ஏன் இதை சொல்ல வரேன்றால், அவனுக்குள்ளும் அந்த எலிசா எப்படியாக வந்து தன்னை சுகப்படுத்துவான் என்று சொல்லி தனக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணி அவன் போன பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை எலிசாவினுடைய அந்த வாசல்ல நின்று அவன் பார்த்தார். எலிசா வந்து தனக்கு இப்படியெல்லாம் தடவி தன்னை சுகப்படுத்துவார் அந்த குஷ்டரோகத்தில் இருந்தென்று. ஆனால் எலிசா சொன்னது, நீ போய் யோர்தான்ல 7 தரம் மூழ்கி ஸ்நானம் பண்ணு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய அந்த நான் என்று சொல்லுகிற அந்த அகங்காரம், இவர் இப்படி சொல்லிவிட்டார், நான் எவ்வளவுத்துக்கு ஒரு பெரியாள், எனக்கு கிட்ட வந்து அல்லது வெளியில வந்து கூட என்னை வந்து இப்படியெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்லி அல்லது இப்படியாக இருங்கள் என்று சொல்லி கூட ஒரு மதிப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி அவன் கோபத்தோடு, இதை நான் இதில் எழுதப்படவில்லை, சொல்லுகிறேன். ஏனென்றால் அந்த நான் என்ற அகங்காரம், நாங்கள் எங்களுடைய பதவிகள், எங்களுடைய உயர்வுகள், எங்களுடைய ஐஸ்வர்யங்கள், எங்களுடைய மேலான காரியங்கள், நாங்கள் தேவனுக்குள்ளாக ஒரு அவருக்கு வயது குறைந்தவராக இருக்கலாம் அல்லது ஒரு தாழ்வான நிலையில இருக்கலாம், அவரை விட அவர் சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை அந்த நான் என்ற விடயம் அவருக்குள்ள இருக்கிறதுனாலே அல்லது ஒருவருக்குள்ள இருக்கிறதுனாலே அந்த ஆலோசனைகளுக்கு விட்டு கொடுக்க முடியாதவர்களாக கடந்து போகிறதை பார்க்கிறோம். இந்த நாகமான் அப்படி போனான். ஆனால் பிற்பாடு அவனோடு இருந்த அந்த வேலைக்காரர்கள் சொன்ன ஆலோசனையினாலே மீண்டும் வந்து அவன் சொன்ன ஆலோசனை கீழ்ப்படிந்து சுகம் பெற்றுக் கொண்டு போனான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ற அந்த சுயத்துக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். ஆமென். நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் வைத்து பாருங்கள், எந்த இடத்திலே உங்களை ஒரு பொருட்டாக வைத்து பார்க்கிறீர்கள். நானே இதை செய்ய வேண்டும், நானே இதற்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் இவரிடத்தில் ஏன் போக வேண்டும் என்றால், இதெல்லாம் அதை எப்படி சொல்றால், ஆண்டவர் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது அதில் எப்படி அதற்கு கீழ்ப்படியாமல் எங்களை பின்னிட்டு போகத்தக்கதாக எங்களை வைக்கிறது என்று சொன்னால், நான் என்று சொல்லுகிற எங்களை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்ளுகிற காரியம். அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலே நாங்கள் கவனமாக இருப்போம். தேவன்தான் எங்களை விசேஷமானவர்களாக, எங்களை எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வாதமானவர்களாக, சுகமானவர்களாக, இன்றைக்கும் ஜீவனுள்ளோர் தொகையில வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் தான். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எந்த நிலையிலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போவதற்கு, அவருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காமல் போவதற்கு முதலாவது காரணம், நான் என்று சொல்லுகிற என்னை நான் ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்வது. இதிலே மிகவும் கவனமாக இருப்போம். ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறது என்று சொன்னால், இந்த சுபாவம் எங்களுக்குள்ளே இருந்து அகன்று போக வேண்டும். இதற்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்க வேண்டும். சரி, அடுத்த காரியத்தை கூட இதிலே நான் அதாவது எங்களை ஒரு பொருட்டாக என்பதை குறித்து சில இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் உங்களுக்கு. நான் வேத வசனங்கள் ஆதாரங்கள் உங்களுக்கு வேதத்திலே நான் சொல்லாவிட்டாலும் இதை ஞாபகத்தில் வைத்து நீங்கள் எல்லாம் வேதத்தை படிக்கிறவர்கள் உங்களுக்கு தெரியும். பிலிப்பு அங்கே சமாரியா பட்டணத்திலே பல அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் தேவனுடைய வழிநடத்தல் ஒன்று வருகிறது. அங்கே அந்த எத்தியோப்பிய மந்திரியினுடைய அந்த மனுஷன் வேதத்தை வாசிக்கிறான். அவனோடு போய் இணைந்து கொள்ளும்படியாக, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், இணைந்து கொள்ளும்படியாக தேவனுடைய ஒரு வழி நடத்தல் பிலிப்புக்கு வருகிறது. அவன் தன்னை நான் இவ்வளவு அற்புதம் செய்கிறேன், என்னை கர்த்தர் என்னை இப்படியெல்லாம் ஜனங்கள் என்னை பெருசாக எண்ணுகிறார்கள், இந்த ஒரு மனுஷனுக்காக இந்த இடத்தை விட்டு நான் அங்கே போக வேண்டுமா என்று அவன் கேட்டிருப்பான். ஆனால் அவனுக்குள்ளே அந்த நான் தன்னை ஒரு பொருட்டாக, ஆமென், அந்த தேவன் தான் அவனை ஆசீர்வதித்து, தேவன் மூலம்தான் வல்லமைகள் அங்கே வெளிப்படுகிறது, காரியங்கள் அற்புதங்களை செய்கிறார்.
மந்திரவாதிகள், பலவிதமான பிசாசின் பிடிகளில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் அவருடைய அந்த ஊழியங்கள் மூலம். ஆனால் கர்த்தருடைய வழிநடத்தல், ஆவியானுடைய வழிநடத்தல், இந்த மந்திரி இப்படியாக இந்த மனுஷனோடு போய் இணைந்து கொள் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன பொழுது அவன் தன்னை ஒரு பொருட்டாக, நான் என்ன அந்த ஒரு மனுஷனுக்கா அந்த இடத்துக்கு நான் போக வேண்டுமா என்று சொல்லி மறுப்பு தெரிவிக்காமல், தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நான் என்ற சொல்லுக்கு, அந்த நான் என்ற அந்த சுயத்துக்கு மறுப்பு தெரிவித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இதைத்தான் நான் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகின்றால், எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்கலாம், கர்த்தரங்களை பெரிதாக உயர்வான நிலைகளுக்குள்ளே கொண்டு போகலாம். எந்த நிலையிலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிவதற்கு, அதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் அதற்கு மறுப்பு தெரிவிக்க கூடாது. மறுப்பு தெரிவிப்போமா இருந்தால் அந்த நான் என்ற சுயத்துக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை. எதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும்? நான் என்ற சுயம், அதற்கு நான் மறுப்பு தெரிவிப்பேனா இருந்தால் எப்படி உயர்வான கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளை உயர்வான நிலைகளை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நல்ல சமாதானம், சந்தோஷம், காரியங்களை மனிதர்கள் மத்தியிலே கர்த்தரங்களை உயர்த்தும் பொழுது கர்த்தர் பிலிப்புவுக்கு திடீரென்று ஒரு மனுஷன், அந்த மனுஷனோடு போய் இணைந்து கொள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். அவன் வேதத்தை படிக்கிறான், ஏசாயா புஸ்தகத்தை படிக்கிறான், அவனுக்கு விளங்கப்படுத்து என்று சொன்ன பொழுது இங்கே பல அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, காரியங்கள் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனால் அந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. என்ன சொல்ல வந்தால், நான் என்ன இப்படி எல்லாம் அற்புதங்கள் நடக்குது, என்னை எவ்வளவுத்துக்கு பெருசா நினைப்பார்கள், என்னை எவ்வளவுத்துக்கு கனப்படுத்துவார்கள், இதை விட்டு நான் போனேன்னா அவங்க மறந்துடுவாங்க என்றெல்லாம் இப்படி நினைத்து தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இருப்போம் என்றால் அங்கே நான் என்னை ஒரு பொருட்டாக நான் எண்ணுகிறபடினால் தான். ஆகவே நான் என்ற அந்த சுயத்துக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நாங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது பவுலுடைய காரியங்கள், பல காரியங்களை சொல்லலாம். ஒரு 2-3 காரியங்களை சீக்கிரமாய் சொல்லி ஒரு 10 நிமிஷத்திலே முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அங்கே பாருங்கள், அங்கே 9ல் இருந்து பார்க்கும் பொழுது, நான் அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். பாருங்கள், இதிலே பவுல் சொல்லும் பொழுது சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். நான் இருக்கிறது தேவ கிருபையினால் தான் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும், மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு உடனே சொல்லுகிறார், ஆகிலும் நான் அல்ல. அல்லேலூயா. ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. பாருங்கள், எப்படி பெரிய அப்போஸ்தலன், பல தேவனுடைய மனுஷன் தேவனுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தப்பட்ட மனுஷன். அங்கே இதில் சொல்லும் பொழுதே அவர் சொல்லுகிறார், அவர்கள் மற்ற அப்போஸ்தலர் எல்லாரை பார்க்கிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு, அந்த பிரயாசம் நான் பிரயாசப்பட்டதல்ல, அல்லது என்னுடைய பலத்தினால் என்று அல்ல, இதற்கெல்லாம் உதவினதால், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அல்லேலூயா. இதுதான் நான் சொல்றேன், எங்களை எந்த நிலையிலும் உயர்வான பல இடங்களிலே ஊழியங்களிலும் பூமிக்குரிய பிரகாரங்களிலும் எங்களை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தும் பொழுது, இதெல்லாம் நான் பிரயாசப்பட்டேன், நான் முயற்சி செய்தேன், நான் அப்படியெல்லாம் உலகத்துக்கு கஷ்டப்பட்டேன் என்று தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் சொல்வதை விட, எங்களுக்கு இவைகளெல்லாம் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்தார், கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார், கர்த்தர் எல்லாவித தயவுகளையும் பாராட்டினார். தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் நாங்கள் பேச வேண்டும். என்றால் எங்களுக்கு உயர்வுகள் வந்தவுடன்
அல்லது ஒரு நல்ல நிலைமைகளுக்கு வந்தவுடன் சில வேளையில் ஆண்டவரை குறித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பேசுவதற்கு நாங்கள் எப்படியாக அதை மறந்து விடுகிறது அநேக நேரங்களிலே பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் நான் என்ற அந்த சுயம் எங்களுக்குள்ளே மறைக்க வேண்டும். கர்த்தர், நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கலாம், பல காரியங்களை செய்திருக்கலாம், கர்த்தரை நாங்கள் முன்னிறுத்தி பேச வேண்டும். ஆமென். ஏன்னா கர்த்தர் இல்லை என்றால் ஒன்றும் வாய்க்காது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார், எங்களுக்கு கைகூடி வர பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவை கர்த்தரே எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். இன்னொரு பகுதியை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2வது, இதெல்லாம் தெரிந்த பகுதிகள் பாருங்கள். அவர் எப்படி தன்னை முன்னிலைப்படுத்த, அவர்தான், அவர் மூலமாய் கர்த்தர் காரியங்களை செய்கிறார். ஆனால் அங்கே அற்புதமான பல விடயங்கள் நடைபெறுகிறது. அதனாலே தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை. நான் தான் இதற்காக பிரயாசப்பட்டு, நான் சொல்லி, அல்லது நான் இப்படி நடத்தினபடி எல்லாம் நல்லா இருக்குது, இப்படி கதைக்கவில்லை. பாருங்கள் 2 கொரிந்தியர் 3:2 வாசிங்கள். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். இங்கே பாருங்கள், கொரிந்து சபையை குறித்து சொல்லப்படும் பொழுது அங்கே சொல்லுகிறார், எங்கள் இருதயங்களில், அந்த சபையாரை குறித்து சொல்லப்படும், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கு. அந்த சபையாரை பார்த்து சொல்லுறார், நீங்கள் எங்களுடைய ஊழியத்தினாலே உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்குது. நாங்கள் ஊழியங்கள் செய்ததினாலே இன்றைக்கு நீங்கள் இப்படி நல்லா இருக்கின்றால், இதற்கு முன்பதாக இந்த கொரிந்து சபையாருடைய வாழ்க்கை நிலைமைகளை நீங்கள் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவர்களுடைய நிலைமைகள் ஒரு கூடாத, அசிங்கமான, அருவருப்பான ஒரு வாழ்க்கை நிலைகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மாத்திரமே 2வது வசனத்திலும் வாசிக்கிறோம், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அதை பாருங்கள் தொடர்ந்து, அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். பாருங்கள், என்ன இதில் நான் சொல்ல வர்றென்றால், அந்த சபையாரை குறித்து பவுல் சொல்லுகிறார், அவர் அந்த சபையார் எல்லாம் கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய சாயலாக, தேவனை பிரதிபலிக்கத்தக்கதாய், இது பவுலினாலே, பவுலுடைய ஊழியத்தினாலே அங்கே அவர்கள் இப்படி நல்லாக மாற்றப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டாலும், இதிலே சொல்லப்படுகிறது, நிருபங்களாய் இருக்கிறீர்கள், எங்களுடைய ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவினுடைய நிருபங்கள், கிறிஸ்துவை உங்கள் மூலமாய் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவானவர்களாக எங்களுடைய ஊழியத்தின் மூலமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னாலும், பவுல் அந்த வார்த்தை பாருங்க, 5வது வார்த்தையில் என்ன சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், எப்படி அவர் இதெல்லாம் சொல்லுகிறார், எங்களுடைய ஊழியத்தினாலே இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவினுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் உங்களுக்கு ஊழியம் செய்தபடினாலே இன்றைக்கு எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இன்றைக்கு கர்த்தரை பிரதிபலிக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் தன்னை மகிமைப்படுத்தி தன்னை உயர்த்தி கொண்டு போகாதபடிக்கு என்ன சொல்லுகிறார் 5வது வசனத்திலே, இதெல்லாம் எங்களால் ஏதாகிலும், இதெல்லாம் எங்களால ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. இதெல்லாம் நாங்கள் உங்களை எல்லாம் எங்களுடைய பலத்திலே, எங்களுடைய அறிவிலே, எங்களுடைய ஞானத்திலே எல்லாம் உங்களை இப்படி ஆக்கிவிட்டோம் என்று அல்ல.
இதை யோசிக்கிறதுக்கு அதில் சொல்லுகிறார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி எப்படி வந்ததாம்? தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வந்தால், அந்த நான் என்ற பாருங்கள் சொல்லுகிறார், நீங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஊழியத்தினாலே ஒரு கிறிஸ்துவின் நிருபங்களாய், கிறிஸ்துவை உங்கள் மூலமாய் பிரதிபலிக்கத்தக்கதாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் எங்களுடைய ஊழியத்தினால். ஆனால் இதுக்கு எங்களுடைய தகுதி, இது எங்களால் ஆனதென்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இந்த தகுதி இப்படியெல்லாம் உங்களை மாற்றுவதற்கு, பிரயாசப்படுவதற்கு, நீங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்றால், இந்த இப்படியாய் உங்களை மாற்றுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தினது தேவன்தான். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல வரண்டால், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் எங்களுடைய பூமிக்குரிய பிரகாரங்களிலும் என்ன உயர்வுகள், என்ன ஒரு மேலான காரியங்கள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை முன்னிறுத்தும். கர்த்தர் தான் இந்த தகுதி, இந்த எல்லா உயர்வுகள், எல்லாவித ஞானங்களை எல்லாம் தருகிறவர் கர்த்தர். ஆமென். என்றால் இதெல்லாவற்றுக்கும் காரணர் அவர்தான். இங்கே பவுல் திருப்பையை நான் சொல்றேன், அருமையான காரியம் என்னை அதிகமாக இதை வாசிக்க வைத்தது. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எப்படியான நிலையிலே சொல்லுகிறார்? அந்த கொரிந்து சபையார் அவர்கள் எல்லாரையும் ஒரு கிறிஸ்துவின் நிருபங்களாக, அல்ல பாருங்கள், எங்களுடைய ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறதாம். அப்படி சொன்ன பிற்பாடு இதை குறித்து சொல்லுகிறார், இதெல்லாம் எங்களுடைய தகுதி அல்ல, இதை யோசிக்கிறதற்கு கூட ஏற்றதல்ல, இந்த தகுதி எல்லாம் தேவனால் வந்தது. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்று சொல்வதற்கு நாங்கள் மறுப்பு, நான் என்று அந்த சுயத்துக்கு மறுப்பு. கர்த்தர் ஆண்டவர் தான். இதை சொல்லி பாருங்கள், இதை அறிக்கை செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு ஆசீர்வாதமான நிலைகளுக்குள்ளும் போவீர்கள். இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் என்னை வெளிப்படுத்தி பேசுவேன், அது ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. அங்கே ஒரு ஆவிக்குரிய வியாதி இருக்கிறது. என்னை நான் முன்னிலைப்படுத்தி பேசுவேன் என்றால் அங்கே ஒரு ஆவிக்குரிய வியாதி இருக்கு. என்னை தேவனுடைய பிள்ளைகளே நான் என்று சொல்லி பேசாமல் கர்த்தரை முன்னிலைப்படுத்தி, கர்த்தரை உயர்த்தி நான் பேசுவேனா இருந்தால், நடப்பேனா இருந்தால், காரியங்களை செய்வேனா இருந்தால் ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கை அதுதான். அல்லேலூயா. சரி, இன்னொரு பகுதியை வாசிக்கலாம், இதோட முடித்துக் கொள்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 14. இது தெரிந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள், அவர்கள்லாம் எப்படி பேசினார்கள், இதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 41:14-16 வாசித்துட்டு முடித்துக் கொள்வோம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். ஆமென். பாருங்கள், எப்படி யோசேப்பும் ஒரு காரியத்தை, பார்வோன் ஒரு சொற்பனத்தை கண்டு அந்த சொற்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும்படியாக இவன் அந்த அர்த்தத்தை சொல்லுவான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்ட பொழுது, இவனை அந்த சிறைச்சாலையிலே இருந்து அவனை அழைத்து வந்து அங்கே பார்வோன் யோசேப்பை நோக்கி சொல்லுகிறார், அதாவது ஒரு சொற்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை, நீ ஒரு சொற்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படித்தான் சில வேளைகளிலே எங்களை உயர்த்தும்படியாய், எங்களை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்ளத்தக்கதாக பிசாசும் கூட சில வேளைகளிலே எங்களை மற்றவர்கள் மூலமாக சொல்லுவார்கள் உசுப்பேத்திரன். அப்படியாக ஏதாவது காரியங்களை சொல்லி கர்த்தரை நாங்கள் சொல்லாதபடி அல்லது கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பேசாதபடிக்கு சில வேளைகளிலே
தேவனுடைய பிள்ளைகளே எங்களை மாற்ற நினைக்கும். ஆனால் இங்கே பார்வோன் யோசேப்பினிடத்திலே சொன்ன பொழுது, உன்னை குறித்து நான் கேள்விப்படு, நீ இப்படியெல்லாம் அர்த்தத்தை சொல்லுவாய். அப்ப அர்த்தம் சொல்லுகிறதார் யோசேப்பு தான் சொல்லுகிறார். ஆர் அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது? தேவன். அதைத்தான் தேவனுடைய பிள்ளைகளே எங்களுக்கும் எல்லா பலன், சுகம், ஞானம், அறிவு எல்லாவற்றையும் தருகிறது யார்? கர்த்தர். அதை நான் எனக்குள்ளாய் பெற்றுக்கொள்ளுகிறேன், எனக்குள்ளாய் இருக்கிறது. ஆனால் அதை நான் எனக்கு இருக்கிறது என்று சொல்லாமல், கர்த்தர் எனக்கு சுகம் தந்தார், கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். இங்கே யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? நான் அல்ல. பார்வோன் சொல்லும் பொழுது, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ இப்படி அர்த்தம் சொல்லுவேன் என்று சொன்ன பொழுது, அங்கே யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள், இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நாங்கள் அதிகமாக ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் எங்களை தாழ்த்தி நடக்கிறவர்களாக இருந்தாலும், கர்த்தருக்குள்ளாக இன்னும் இந்த வார்த்தை எங்களோடு நாங்கள் இன்றைக்கு வாசித்தது போல அந்த பெரேயா பட்டணத்தார் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். தேவனுடைய வார்த்தைகளை இன்னும் மனோவாஞ்சியாய் ஆராய்ந்து பார்த்து